மாப்பிள்ள ஹோட்டல்ல போய் சாப்பிட போறேன்னு சொன்ன ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க. ஓ போயா, நல்லா வாயில வந்துடும். ஹோட்டலு என்ன விலைவாசி ஏறிக்குன்னு தெரியல. 6 ரூபா இட்லி 10 ரூபா, 8 ரூபா வடை 10 ரூபா. இப்படி விலைவாசி ஏறிட்டே போதான். என்ன கேட்டா கேசி தட்டுப்பாடாம். இது காரணம் யாரு? ட்ரம்மு தானே. போய் கேட்கணும், என்ன ட்ரம்மு நீ பண்றது பெரிய வம்பு, ஏன் நாங்க பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்படுதோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் தூக்கிட்டு அவன் வீட்டு வாசல் போய் நின்னாதான் அவனுக்கு தெரியும் இதுல உள்ள செலவாசி என்னங்கிறது. நம்ம இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். போற நிப்பாட்டுவான். இல்ல இனிமே போறையே நடத்த மாட்டான். ஆனா இந்த சாக்கை வச்சுட்டு எல்லாரும் வந்து விலைவாசி ஏறுது. நானும் அப்படி கேட்டேன். ரைட், ஓகே, கேஸ் கிடைக்கல. கேஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ரேட்டை குறைப்பீங்களான்னு. அது எப்படி ரேட்டை குறைப்போம்? அதிகமா இருக்கும். ஆமாமாமா, ஆப்ப ரேட்டு இன்னுமா அந்த உளுந்துக்கு ரேட்டு ஏறின மாதிரியும் பச்சரிசி ரேட்டு ஏறின மாதிரியும் அந்த ஆப்பத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு இப்படி தூக்கி ஊதுனா பூன்னு ஊதுனா பறந்து போகுது. அவன் ஆப்பத்தை சாப்பிடணும் 10 ஆப்பம் சாப்பிடணும். இதான் பரவாயில்ல. டீ கடை எப்பா பால் விலையும் கூடல, தேயிலை விலையும் கூடல. அப்படி என்னதான் விலைவாசியால ஏறி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிக்கக்குள்ள விலைவாசி ஏறிட்டா போகுது. 10 ரூபா டீ 12 ரூபான்னா 12 ரூபா டீ 15 ரூபா, இப்ப 20 ரூபாய்க்கு போயிட்டு. ஆனா ஒண்ணு, மது குடிக்கிற பிரியர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இருக்கிற வரைக்கும் மதுவையும் பாட்ட முடியாது. அதே மாதிரிதான் டீயும். டீ குடிக்கிற பிரியர் இருக்கிற வரைக்கும் இதை ஒழிக்கவும் முடியாது. ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கிறா.